விஜய் தேவரகொண்டா அவர்கள் ராஷ்மிகாவிற்கு விலையுறைந்த கார பரிசா குடுக்க போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழகம் முழுக்க மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கல்யாணமா விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா இவங்களோட திருமணம் மாறியிருக்கு. அண்ட் இந்த ஒரு கல்யாணம் ரொம்பவே தடபுடலா நடக்க காத்திருக்கு. இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்கு. ஒன் பை ஒன்னா அத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு கல்யாணத்துல ரொம்பவே மெமரபிள் கிஃப்ட்டா விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகாவுக்கு பரிசு ஒண்ணு குடுக்க போறாராமா. பொதுவாவே கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்டு சைட்ல இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்கு ஏதாவது வந்து பரிசு குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சம்பிரதாயப்படி சீர்வரிசைலாம் குடுப்பாங்க, கார்லாம் குடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி விஜய் தேவரகொண்டா அவர்கள் அவரோட ஆசை காதலிக்கு, ஆசை மனைவிக்காக வரப்போறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கார வந்து பரிசா குடுக்கலாம் அப்படின்னு ஐடியால இருக்காராமா. அதுவும் உலகத்திலேயே விலையுயர்ந்த காரான ரோல்ஸ் ராயல்ஸ் கார தான் அவரு பரிசா குடுக்க போறாராமா. அண்ட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கலர்ல இருக்கக்கூடிய ஒரு காரை தான் அவர் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு கிஃப்ட்டை அவரு கல்யாணத்தன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஷ்மிகா அவர்களுக்கு பரிசா கொடுக்க போறாராமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. அண்ட் பொதுவாகவே எப்போதுமே நம்ம இந்திய கலாச்சாரப்படி பொண்ணுங்க வீட்டிலேருந்து தான் பசங்களுக்கு இந்த மாதிரி சீர்வரிசை போகும், கார்லாம் போகும். ஆனால் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டைம் பையன் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் வருது. அண்ட் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. விஜய் தேவரகொண்டா ரொம்பவே ரொமான்டிக்கான ஒரு பாய் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுலேயும் குறிப்பாக ராஷ்மிகா கூட அவருக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அந்த ஒரு நட்பு காதலாக மாறி இன்னைக்கு கல்யாணத்தில் வந்து நிற்கிது. அதை கொண்டாடும் விதமாக அவங்களோட ஆசை மனைவிக்கு இந்த ஒரு காரை பரிசா கொடுக்க போறாரு. எப்படி பார்த்தாலும் ரோல்ஸ் ராயல்ஸோட ரேட் அப்படிங்கிறது பல கோடிகளுக்கு போகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதுவும் இந்தியன் வெர்ஷன் இவங்க கண்டிப்பாக தரப்போகிறது கிடையாது. ஃபாரின் வெர்ஷன் தான். கஸ்டமைஸ்டு வெர்ஷன் அப்படிங்கும்போது யூகிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு காரோட வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சாய் பல்லவி அவர்களுக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சாதனை மத்த எந்த ஹீரோயினும் பண்ணலை அப்படிங்கிறது வெளியாகி சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. சாய் பல்லவி அவர்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 10க்கு மேலே ஃபிலிம்பேர் அவார்ட் வின் பண்ணியிருந்திருக்காங்களாமா. அண்ட் இப்படி ஒரு சாதனையை இது வரைக்கும் எந்த ஹீரோயினுமே பண்ணது கிடையாது. கடந்த 8 வருஷத்தில் மட்டும் சாய் பல்லவி அவர்கள் 15 படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த 15 படத்தில் 7 படத்துக்கு மேலே அவங்க ஃபிலிம்பேர் விருது வாங்கியிருக்காங்க. இதுவரை எந்த ஒரு ஹீரோயினுமே இப்படி ஒரு குறிப்பிட்ட 10 வருஷத்துக்குள்ள இத்தனை ஃபிலிம்பேர் வாங்கினது கிடையாது. அப்போ சாய் பல்லவி எந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சும்மா ஒரு பாட்டுக்கு வந்தோம், டான்ஸ் ஆடணும், முக்கியமானவெல்லாம் இல்லாமல் போனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் 10 நிமிஷம் வந்தாலுமே அந்த 10 நிமிஷமும் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கதையை தான் அவங்க எப்போயுமே சூஸ் பண்ணுவாங்க. கார்த்தியாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி வந்த படங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த மாதிரியான ஒரு கதை அமைப்பினால தான் சாய் பல்லவி அவர்கள் இப்படி ஃபிலிம்பேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.